love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. போன சாப்டர் நம்ம என்கிரிப்ஷன் பார்த்தோம். இந்த சாப்டர் வந்து எப்படின்னா ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். S3லாம் ஏற்றியாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இது இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் நல்லபடியாக பண்ணணும்னா ஆப்டிமைசேஷன்னா எப்படி எல்லாத்தையும் அழகாக வேலையை வாங்குறது, ஃபாஸ்ட்டாக பண்ணது பேர் தான் ஆப்டிமைசேஷன். ஒரு ஆர்கிடெக்ட் ஆக போகிறீங்கன்னா இதெல்லாம் ஒரு தேவையான கலை. ஓகேவா? இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போமா? மல்டிபார்ட் அப்லோடு, மல்டிபார்ட் டவுன்லோடுன்னு சொல்லி பார்ப்போமா? லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது S3 ஆப்டிமைசேஷன். அதை பற்றி நம்ம பேசணும் முன்னாடி இன்ட்ரடக்ஷனில். இந்த S3 ஆப்டிமைசேஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் சொல்கிறேன். இதில் லேப் கிடையாது. ஸோ இது வந்து டக்குன்னு காமிக்க முடியாது. அது ஏன்னு சொல்லிட்டு அந்த லெக்சர் ப்ரோக்ரஸ் ஆகும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகே, பட் ஆனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஹேண்டி. அது ஏன் ஹேண்டின்னு சொல்லிட்டு அதுவும் புரிஞ்சுப்பீங்க. இப்போ எஸ்சியில் பக்கெட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ்லாம் இருக்குது, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணீங்க, என்கிரிப்ஷன்லாம் பண்ணீங்க, இவ்வளோ பண்ணிட்டீங்க நீங்கள். ஆனால் இப்போ வந்து நான் வந்து உங்கள் பாஸு, நான் வந்து கேட்குறேன், எனக்கு இந்த S3 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஒரு நாள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறேன். இது ஒரு ரெக்குவயர்மெண்ட். ஆர்கிடெக்டாக இருந்தீங்கன்னா இது ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு. அப்போ இந்த ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் வந்து எப்படி சமாளிப்பீங்க, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இன்னொரு லெக்சர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா S3 ப்ரீஃபிக்ஸஸ்னால் என்ன, S3யோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, லிமிடேஷன்ஸ் ஆஃப் KMS அந்த கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அந்த என்கிரிப்ஷனுக்கு என்னென்ன, S3யோட பர்ஃபார்மன்ஸ் மல்டி அப்லோட்னா என்ன, டவுன்லோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போது ப்ரீஃபிக்ஸஸ்னால் எப்பவுமே வந்து ஒரு பக்கெட் நேமு, ஒரு ஃபோல்டரு, ஒரு சப் ஃபோல்டரு, அதில் ஒரு ஃபைலு. இன்னொன்று வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பக்கெட் நேமு, ஃபோல்டர் 2, அதில் ஒரு 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 சப் ஃபோல்டரு, ஒரு ஃபைல். அதாவது வந்து உங்கள் கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கம்ப்யூட்டர் வந்து மை டாக்குமெண்ட்ஸு இல்லை அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மை டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து அந்த சி டிரைவில் மை டாக்குமெண்ட்ஸ், அந்த மை டாக்குமெண்ட்ஸில் உங்கள் பேர், ஓகே, பிரசன்னாவோ இல்லை ஏதோ ஒரு பேர், அதில் உங்களுக்கு தேவையான பிக்சரை போடுறீங்க. S3 பக்கெட்டோ ஏதோ ஒன்று போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டரு, ஒரு சப் ஃபோல்டரு, ஒரு இது வைக்கிறீங்க. இந்த மாதிரி 4 கூட வைக்கலாம் நீங்கள். இது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது S3 வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி லோ லேட்டன்சிங்க. 100லேருந்து 200 மில்லி செகண்ட் தான். ஓகே, S3யோட ரிக்வெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3500. இந்த வார்த்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கணக்கு, 3500, 5500. 5500 வந்து கெட்டு ஹெட்டு. எட்ரா எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, அது கெட்டு. ஓகே, அது 5500. 3500 வந்து புட்டு, போடுறா அவனை அப்படின்னு சொல்கிறோம். புட்டு, காப்பி, பேஸ்ட், இது வந்து 3500 ரிக்வெஸ்ட் பர் செகண்ட். இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு ப்ரீஃபிக்ஸுக்கு 5500ங்க. இப்போ 2வது ப்ரீஃபிக்ஸ்னா 5500 டைம்ஸ் 2, அதே 4வது வகுத்தா 22000. ஸோ 22000 ரிக்வெஸ்ட் பர் செகண்ட். ஸோ 4 ப்ரீஃபிக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடு பார்த்தது இந்த ஸ்லைடுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா, என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு புரிஞ்சுதா? அப்படி தான் நீங்கள் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரியா? இப்போது இந்த KMSன்னு இருக்குது. அந்த KMS வச்சு நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுறீங்க. இப்போ என்கிரிப்ஷனை பார்த்தோம் பார்த்தீங்களா, கிளைண்ட் கிவன் கீ, கஸ்டமர் இது, அதுக்கப்புறம் வந்து நார்மல் அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இன் டிரான்சிட் அதெல்லாம் பார்த்து ஞாபகம் இருக்கா? போன லெக்சர் தான் பார்த்து நம்புறேன் நான். இப்போ அந்த KMSன்னு இருக்குது, அந்த கீ மேனேஜ்மெண்ட் இதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் என்ன லிமிட்டேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ அப்லோட் பண்ணும்போது யூ வில் கால் ஜென்ரேட் டேட்டா கீ இன் KMS API. எல்லாமே API தானே. அதேமாதிரி டவுன்லோட் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். அப்லோட் பண்ணும்போது சரி, டவுன்லோட் பண்ணும்போது KMS API கீ. அந்த அப்லோடும் டவுன்லோடும் கவுண்ட் ஆகுங்க. ஸ்டோரேஜ் கோட்டாவில் கவுண்ட் ஆகும், KMS கோட்டாவில் கவுண்ட் ஆகும். ஓகே, இப்போ கரண்ட்லி வந்து KMSல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. அது வர பேக்கேஜ் வந்து 5500, 10000, 30000 ரிக்வெஸ்ட் பர் செகண்ட் சொல்லிட்டு அந்த பேக்கேஜில் வரும். நீங்களாக ரிக்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது ஒரு நெகட்டிவ். அதில் எல்லாமே ரேட்டு தான், எல்லாமே ரேட்டு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ மல்டிபார்ட் அப்லோடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்ககிட்ட மல்டிபார்ட் அப்லோடு வந்து இப்போ வந்து இட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் ஃபைல்ஸ் மோர் தென் 100 MBங்க. அதுக்கு கீழே இருந்தால் உங்கள் டைமையும் பைசாவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. 100 MBக்கு ரெக்கமெண்டட், பட் டெஃபினெட்லி ரிக்வயர்ட் ஃபார் 5 GB. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிங்களேன். இன்றைக்கி 100 MBலாம் வந்து உஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்குள்ளேயே வந்து முடிச்சிடலாம். ஓகே, அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி 100 MBலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் 90ஸ்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம். பட் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கெலாம் ஜிபிஸே ஒன்றும் கிடையாது. ஜிபிஸே வந்து சர்வசாதாரணமாக செகண்ட்ஸில் ஏற்றுறாங்க வச்சுக்கோங்களேன்.
இப்போது இந்த மல்டி பார்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், 5 GB இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 ஜிபியை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜிபியாக நீங்கள் வந்து பிரித்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 5 பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மல்டிபால் அப்லோட் பண்ணிடலாம். அதே கான்செப்ட் டவுன்லோடுக்கும் பண்ணலாம். இப்போது எனக்கு 2000லையா இல்லை 2010லையான்னு சொல்ல தெரியலங்க, மெகா அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனி கூட மாட்டிக்கிட்டாங்க அந்த ஆளுங்க. அது வேறு விஷயம். பட் அந்த காலத்தில் ஒரு படம்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படம் வந்து டிவிடி பிரிண்ட் வந்து 250 GB. 250 ஜிபிலாம் வந்து 10 MB/s அந்த மாதிரிலாம் இருந்தால் தொங்கிடும். 24 hours அந்த மாதிரிலாம் ஆகிடும். அதே மெகா அப்லோட் வாங்கி வச்சுக்கோங்களேன், சர்வ சாதாரணமாக வந்து 250 ஜிபியே வந்து 5 minutesல கூட முடிச்சுடுவாங்க. கனெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுன்னா 5 minutes இல்லை மேக்ஸிமம் 10 minutesன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ பாருங்களேன், ஒரு நாளைக்கு 2-3 படம் டவுன்லோட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிட்டு படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கலாம். இன்றைக்கி நல்ல டிவிடி பிரிண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து 100 GB கிடையாது, வேறு விஷயம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பட் என்னென்னா, ஒரு இதை நீங்கள் 5 பிரித்து மேலேயும் அனுப்பலாம். ஒரு இதை மேலே இருக்க சர்வருக்கு தான் 5 பிரித்து கீழே அரைச்சி பயங்கர ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, அதுதான் விஷயம். ஸோ இதுதான் வந்து பேரலல் அப்லோடு, பேரலல் டவுன்லோடு. ஸோ இந்த மாதிரி பிரித்து இங்கே வந்து சேர்க்கலாம். இது வந்து பயங்கர ஃபாஸ்ட் ஆகிக்கணும். அதுக்கு பேர் பேரலைசிங் தி ஆப்ரேஷன் சொல்லிட்டு பேர். இதே ஆர்கிடெக்டில் பார்த்தீங்கன்னா மேசிவ் பேரலல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு வரும், MPPன்னு சொல்லிட்டு வரும். எல்லாமே அதே கதை தான். ஸோ அதனால் ஒன்று தெரிஞ்சால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. இப்போது இந்த பைட் ரேஞ்ச் வந்து டவுன்லோட்ஸில் மட்டும் ஒன்று பாருங்களேன். இந்த டவுன்லோட்ஸில் மட்டும் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. இந்த டவுன்லோட்ஸில் வந்துட்டு இது ஃபஸ்ட் இதுக்கு போகுது. சரி, இந்த டவுன்லோட்ஸில் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் வந்து பைட் சைஸஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். எனக்கு இந்த பைட் டவுன்லோட் பண்ணு, அந்த பைட் பண்ணுன்னு சொல்லிட்டு டவுன்லோட்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஏரியா ஃபெயில் ஆச்சுன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா பைட்ஸ் மட்டும் தான் ஃபெயில் ஆகிருக்குன்னு அர்த்தம். மிச்சப்படி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, பைட் சைஸு சரியா. பார்ஷியல் டவுன்லோட்ஸ் கூட பண்ணலாம், ஃபைலோட ஹெட்டர் சரியா. இப்போது நான் சொன்ன மாதிரி என்ன கற்றுக்கிட்டோம், அந்த ப்ரீஃபிக்ஸ் எது கற்றுக்கிட்டோம், 3500 புட்டு 5500 கெட்டு. ஸோ அது வந்து 4 ப்ரீஃபிக்ஸ்னால் 5500 × 4. ஓகே, அவ்வளோதான் விஷயமே. ஸ்ப்ரெடிங் அக்ராஸ் த ரீட்ஸு. ஓகே, இந்த ரிக்வெஸ்ட் பர் செகண்ட் KMS வந்து நீங்களாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது கோட்டா இன்க்ரீஸுக்கு வர பேக்கேஜ் வந்து 5500, 10,000, 30,000. ஓகே, அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங் வில் கவுண்ட் இந்த KMS கோட்டா. ஓகே, அதுக்கப்புறம் மல்டிபிள் அப்லோட் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, மல்டிபிள் டவுன்லோடும் அதே தான். பைட் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் அ பர்ஃபார்மன்ஸ் டவுன்லோடிங் ஃபைல்ஸு. இப்போ புரிஞ்சுதா ஏன் நமக்கு லேப் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு. இந்த கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. நாளைக்கு யாராவது எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இது நல்ல இன்ஃபர்மேஷன் ஹேண்டி, அதனால ஒரு வீடியோவாக போட்டேன் நான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆப்டிமைசேஷன் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன். ஏதான கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.